இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது வெங்காய கிரேவி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இது 4 பேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு பண்ணியிருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சப்பாத்தி ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2 கரண்டி எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், கொஞ்சமாக வதங்கினா போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நல்லா வதக்கிட்டு ஒரு தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். தட்டிலையோ எதுலேயோ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்ததாக வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜீரகம் இருக்குது இல்லையா, ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜீரகம் வெடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 4 வெங்காயம் வந்து பெரிய வெங்காயத்தை 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்ற தேவை கிடையாது. நல்லா நைஸாக அரைச்சிருங்க, திப்பி திப்பியாக வேண்டாம். அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்தபடி 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, இதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, அதாவது வெறும் மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இதை என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறையா வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறையா வேண்டாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்கு போதும். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கிரேவி ஆகட்டும். அது வரையும் நமக்கு போதும். அந்த பச்சை ஸ்மெல் இருக்க வரையும் தான். அதுக்கப்புறம் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4 ஸ்பூன் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். இதில் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இல்லாட்டி பன்னீர் ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதையும் இதில் சேர்த்துட்றோம். இது வந்து லாஸ்ட்டாக சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை 1 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு மூடி போட்டு 1 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். கொத்தமல்லி சேர்த்துட்டோன்னா நம்மளோட வெங்காய கிரேவி ரெடி ஆயிரும். இது வந்து 4 பேருக்கு தகுந்தபடி நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, டபுளாக ஆக்கிக்கோங்க, எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டாக நான் பரிமாறும் போது என்ன பண்ணுவேன்னா, இதில் வந்து பட்டர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து தான் நான் பரிமாறுவேன். அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.